ஒரு சாரீ ஸ்டால் வச்சுருக்கவங்க இவங்க. இவங்களுக்கு திடீர்னு கால் வருது, வீட்டிலேருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம். இவங்க வந்து இந்த ஸ்டால்ல இருந்து போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு இவங்க வெளியே போய் கால் பேசுகிறாங்க. பேசிட்டு வந்து பார்க்குறாங்க, கடையில் வேலை செய்கிற பொண்ணையும் காணோம், அந்த பாக்ஸையும் காணோம். உடனே பதறி அடிச்சுட்டு பக்கத்துலலாம் கேட்குறாங்க, அந்த எக்ஸிபிஷனுக்கு வெளியெல்லாம் போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணும் இல்லை, யாருமே இல்லை. திடீர்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணும் இருக்குது, அந்த பாக்ஸும் இருக்குது. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அக்கா இப்போ தான் வரீங்களா? நான் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போனேன். எனக்கு வந்து பாக்ஸ் தனியாக விட்டு போகிறதுக்கு பயமாக இருந்தது, யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் என் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு. இவங்க உடனே அந்த ஒரு பதட்டத்துலேயும் அச்சோ அந்த பொண்ணு தப்பாக நினச்சிட்டோன்றதுலையும் அப்படியே அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அன்றைக்கி நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அவள் உடனே வந்துட்டு கேட்பா, என்னக்கா என்னாச்சு, என்ன இதுக்கு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா? இல்லை நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் தப்பாக நினச்சது தப்பான விஷயம் கிடையாது, நான் பண்ணேன் தான். என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போது வந்து திடீர்னு பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, உடனே பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஆனால் எனக்கு மனசு கேட்கல, அதனால் நான் திரும்ப வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து பஸ்ஸுக்கு கிளம்பி போகும்போது அப்புறம் அந்த பையனை பற்றி கேட்பாங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னப்போ, இவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு விஷயத்துக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த பொண்ணுக்கு அதாவது அவங்களுக்கே கடன் இருக்கும், அதை அடைக்கணும்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் இந்த பொண்ணு இப்படி சொன்னதும் வந்துட்டு இந்த காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த படம் எந்த படம்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். மேபி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஸ்பாய்லர் தான், பட் இருந்தாலும் ஒரு சீன் தானே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷன், என்ன சொல்லுவாங்க, மன்னிப்பு கேட்குறவங்க பெரிய மனுஷன், மன்னிக்கிறவங்க அதை விட பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அதாவது என்னடா இது வேலை செய்கிற பொண்ணு, இவளை தப்பாக நினச்சா என்ன, இவளுக்கு அந்த காசு கொடுக்கவும் தேவையில்ல, அதை கன்ஃபெஸ் பண்ணவும் தேவையில்ல. ஆனால் அவங்க பண்ணாங்க. பிகாஸ் தட் மேக்ஸ் ஹர் ஹூ ஷி இஸ்ல. அவங்களுக்கு நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு அது மன்னிப்பு கேட்டால் தான் என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. இந்த பொண்ணும் வந்து ஓகே நமக்கு ஒரு அனுதாபம் கிடைக்கிது, இதை வச்சு இன்னும் கொஞ்சம் காசு எப்பயாவது கேட்டால் கிடைக்கும், ஏதாவது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கல. அவள் உண்மையாகவே சொன்னான், இந்த மாதிரி நான் தப்பு பண்ணேன் நினச்சேன் தான், நான் பண்ணலை, திரும்ப எடுத்து வந்து வச்சுட்டேன். ஸோ 2 பேருமே கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருமே அந்த ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிப்பு வந்து அங்கே கொடுத்துக்கிட்டாங்க. இதை அவங்க 2 பேரும் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாலும், அதாவது இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, கிரட்ஜை ஹோல்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமே, ரொம்ப கஷ்டமான விஷயமே தவிர மன்னிப்பு கேட்குறது வந்து கஷ்டமான விஷயமே கிடையாது. ஃபர்கிவ் பண்ணால், அதாவது ஒருத்தங்க மேலே அவங்கள பழி வாங்கணும், அவங்க வீணாக போகணும், அவளுக்கு நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கிரட்ஜை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு தான் அது பல பிரச்சனை கொடுக்குமே ஒழிய அந்த அடுத்தவங்களுக்கு அது எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது, உங்களோட தாட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கும். உங்களோட தாட்ஸ் ஆக்ஷனாக மாறும். அந்த ஆக்ஷனால் கிடைக்கிற எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. அந்த அதர் பர்சனுக்கு வந்து நீங்கள் அவங்கள நினைக்கிறீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அது அவங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே தவிர மன்னிச்சிடுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். இன்னும் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்க ஒரு மூவினா, நீங்கள் எல்லாருமே வந்து அண்ணாமலை மூவி பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஜென்சின்னு சொல்கிறவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அண்ணாமலை மூவி வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம். நிறைய ரீல்ஸ்லாம் அந்த படத்தை வச்சு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ரீலோ இந்த வீடியோ எடிட் பண்ண அந்த கிரெடிட் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு தெரியல. நான் என்ன விஷயம்னு சொல்கிறேன். அந்த விஷயம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது அதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, சூப்பர் ஸ்டார் வந்துட்டு, நீ வந்து எப்படி என் குடும்பத்தை இப்படி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தியோ அதே மாதிரி உன்னை ஒரு நாள் நான் நடுத்தெருவுக்கு கொண்டு வருவேன், நான் வந்து இந்த சபதம் எடுக்கிறேன். இந்த அந்த சீனெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அசோக் அப்படின்னு சொல்லி அவர் அந்த டைலாக்லாம் சொல்லுவார் இல்லையா. சொல்லிட்டு இது எப்படி அதில் காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு நாள் வந்து எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்கிறது, பெரிய பணக்காரனாகி அவனை ஒவ்வொரு நாளும் தோக்கடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு நாள் வந்துட்டு
காரில் வந்து நின்று ஒரு மலை மேலே நின்று பார்த்துட்ருப்பாரு. அப்போது வந்து அவர் ஆடு மாடுலாம் வச்சுருப்பார்ல அந்த படத்தில், அவர் பால் கறக்கிறவர் தானே. அதில் வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த ஆட்டுக்கிட்ட பேசிட்டு போயிட்டுருப்பான். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் இந்த ஆடு ஓட்ட வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான், போய் மந்தையில் விட்டுட்டு நான் தூங்கிடுவேன் அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவர் அதை பார்த்து ரியலைஸ் பண்ணுவார், இவனை தோக்கடிக்கணும், இவனை ஜெயிக்கணும்னு நினச்சி என்னோட பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வந்து நான் விட்டுட்டேனே. அதாவது இன்னொருத்தனுக்கு நான் வந்துட்டு கரெக்டுங்கிறத ப்ரூவ் பண்ண போய் என்னோட வாழ்க்கையை, என்னோட அந்த பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை, என்னோட அந்த டே டு டே வாழ்க்கையை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இத்தனை வருஷமா நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அவனை ஜெயிக்கணுன்றதுல என் வாழ்க்கையை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்ல மாட்டார். அவர் அந்த ஒரு சீன் வந்து நின்று இந்த பெருமூச்சு விடுவார், அப்படி நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் போய் இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட கேட்பாங்க, ஜனகராஜ் தானே அவர் கேட்பார், என்ன நீ இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டியா, இதெல்லாம் அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நல்லா வாழ்ந்தவங்க கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது வந்து அவங்க அம்மா மனோரமா வந்து சொல்லுவாங்க, நீ இவ்வளோ நாள் வந்து சம்பாரித்து கோடி கோடியாக கொட்டினப்பவும் வந்து எனக்கு வந்து சந்தோஷமா இல்லை, இந்த வயிறு குளிரல. ஆனால் நீ இப்போ சொன்ன பத்தியா, நான் வந்துட்டு அவனை மன்னிக்கிறேன், அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துறேன், நீ இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் செம்மையான சீனு. அதுதான், இப்போ அவரை ஜெயிக்கணும்னு அவர் இவ்வளோ நாள் வாழ்க்கையில் என்னமோ பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, அவரோட அந்த டே டு டே வாழ்க்கை, அவரோட அந்த நிம்மதியான வாழ்க்கை, அந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதை மந்தையில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு நிம்மதியாக தூங்கி காலையில் எழுந்து பால் கறந்து கொடுத்து அவரோட ஒரு டே டு டே நார்மல் லைஃப்பை, அந்த நிம்மதியை வந்து அவர் இழந்திருப்பார். ஸோ மன்னிச்சோன்னா நமக்கு அந்த நிம்மதி வந்து தானாக கிடைக்கும். அது யார்கிட்டையும் போய் நம்ம கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு பாயிண்ட் வரும் தான், இந்த விஷயம் நடந்துச்சு, இந்த ஒரு ஸ்பார்க்னால தான், இவனை ஜெயிச்சு காட்டணுன்னு தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜெயிச்சு காட்டுங்க, அந்த ஒரு ஸ்பார்க்கை வந்து வச்சுக்கோங்க. ஆனால் அது எப்படி வச்சுக்கணுன்னா, எனக்கு பிடிக்காதவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறத விட, எனக்கு பிடிச்சவங்க முன்னாடி, என்னோட எனக்காக டெய்லி ரூட் பண்ணுறவங்க முன்னாடி நான் நல்லா வாழணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், என் ஹெல்த் நல்லா இருக்கணும், என்னோட சர்க்கிள் நல்லா இருக்கணும், நான் இன்னும் மேலே மேலே முன்னேறி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் செய்யலாம்ல. நான் இந்த ஒரு வேலைக்கு போய் நான் சந்தோஷமாக இருந்தானே எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக இருப்பாங்க, என் கூட ஒர்க் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயீஸ் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ நம்மளோட வளர்ச்சிக்கு சந்தோஷப்படுறவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுவோங்கிறது தான் ஒரு நல்ல இன்டென்ஷன். ஏன்னா இப்போ இது அவன் முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணும், அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணுன்றப்போ அது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் தானே. நீங்கள் அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், அவன் வந்து உங்களை பார்த்து பொறாமப்படணும், அவன் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நான் அது தப்புன்னு சொல்லலை, நீங்கள் அவங்கள ஹார்ம் பண்ண போகிறதில்ல, பட் இருந்தாலும் அதை விட உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறதுன்றது வந்து இன்னும் பாசிட்டிவாக இருக்குல்ல. உங்களுக்கும் அது பாசிட்டிவான விஷயம், உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் அது பாசிட்டிவான விஷயம். அவன் யாரோ ஒருத்தன் உங்களுக்கு பிடிக்காதவன், அவன் உங்களை பார்த்து நினைக்கணுன்றதுக்காக உங்கள் வாழ்க்கையை ஏன் நீங்கள் வந்து அந்த தினசரி வாழ்க்கையை ஏன் வந்துட்டு மோசமானதாக ஆக்கிக்கணும்? சந்தோஷமான பிடிச்சவங்களுக்காக பண்ண போது அது சந்தோஷமாக தானே நம்ம பண்ண போகிறோம். அப்படின்றப்போ இது எல்லாருக்கும் நல்ல விஷயம் இல்லையா? ஸோ வந்துட்டு ஒரு கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணுறதை விட மன்னிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நான் எடுத்தோடனே இது ஈஸியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. இப்போ நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கப்பில் வந்து ஒரு கலர்டு வாட்டர் இருக்குது, ஏதோ ஒரு கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போ லைட் ஆகும்னா அதில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அது வெளியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகி அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளியரான வாட்டர் கிடைக்கும். எவ்ரி திங் டேக்ஸ் டைம். இப்போது அந்த படத்தை வச்சு சொல்லணுன்னா, அண்ணாமலைக்கு எடுத்த உடனே அடுத்த நாள் அசோக் மேலே இருக்க கோவம் போயிருக்குமானா போயிருக்காது. இட் டுக் லாட் ஆஃப் இயர்ஸில், அந்த அத்தனை வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் அவர் யோசித்து அந்த கிரட்ஜை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு.
அதாவது நம்ம எல்லாருமே வந்து 10 வருஷம் கழிச்சு தான் அதை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு 3 மாசத்துல தோணும், சில பேருக்கு 1 வருஷத்துல தோணும். சில பேர் இந்த நம்ம பழைய படத்துல பார்க்குற மாதிரி அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் பகை, ஒரு ஒரு தலைமுறையா இது இருக்கு அப்படின்னு சொல்றதுலலாம் வந்துட்டு மேபி அவங்களுக்கு அந்த கரேஜ் இல்லை. போய் பேசி அந்த விஷயத்த சரி பண்ணணும் அப்படின்ற அந்த கரேஜ் இல்லாததுனால தான் அவங்க அதெல்லாம் வந்து நேசிக்க ஆரம்பிச்சாங்களோ. ஓ, பகைன்னா பகையோட தான் இருக்கணும், அவனை வெட்டணும் இவனை குத்தணும் அப்படின்றதான் நினச்சிட்டு இருந்தாங்களே ஒழிய, போய் பேசி அந்த விஷயத்த சரி பண்ணுறதுக்கு தான் ரொம்ப தைரியம் வேணுமே தவிர, சண்டை யார் வேணாலும் போடுவாங்க. வீக்கர் பீப்புள் தான் இதை மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த சண்டை போடுறது, அவனை அவனை இது பண்ணணும்னு நினைக்கிறது, அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து வீக்கர் பீப்புள் தான் பண்ணுவாங்க. உண்மையிலே ஸ்ட்ராங்காக உண்மையிலே எம்பத்தியோடு இருக்கவங்க வந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் உங்கள் தப்பை ஒத்துக்கணும், அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது இல்லை. இது ஒரு விஷயம், இது வந்துட்டு 2 பார்ட்டிக்கும் சரியில்லை, ஒரு பார்ட்டிக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா இனிமே நீ அதை பண்ணாத, இதை கொஞ்சம் திருத்திக்கோ. நீ வந்து உன்னோட இன்டென்ஷன் வேறையா இருந்தாலும் நீ இதை பண்றது வந்து ஒருத்தங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்றப்போ அதை நீ திருத்திக்கோன்ற மாதிரி சொல்லலாம். அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா ஓகே, பைகான்ஸ் ஆர் பைகான்ஸ், நடந்தது நடந்து போச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? ஓகே, உனக்கும் எனக்கு பகை, இனிமேல் நான் உன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், நீ என் விஷயத்தில் தலையிடாத, அப்படி விட்டுட்டு போகிறது கூட பரவாயில்ல. அவங்க மேலே அந்த வன்மத்தை வச்சுட்டு இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை தான் நம்மளோட வாழ்க்கையை அழிச்சிக்கிற மாதிரி. இதெல்லாம் அதுதான் சொன்னேன், எடுத்த உடனே நடக்காது. சம் பீப்புளுக்கு 1 month ஆகும், சில பேருக்கு 2 days தான் ஆகும், சில பேர் மன்னிக்க, சில பேருக்கு வந்துட்டு வருஷம் ஆகும், சில பேர் வந்துட்டு அவங்க மன்னிக்கணும்னு கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த வேர்ஷன் ஆஃப் தெம் வந்து மாறும் இல்லையா? வருஷம் நம்ம அந்த சேம் பர்சனாக இருக்க போகிறதில்ல. ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நம்மகிட்ட இருக்கும். அப்போ அந்த டைம் போக போக அவங்களுக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு நாள் அந்த விஷயத்தை பற்றி நினச்சி பார்க்க வந்துச்சே, அதுக்கு போய் அல்பமாக நீ சண்டை போட்டிருக்கவே நம்ம, சரி போனா போட்டோம் அப்படின்னு அடுத்த வாட்டி அவங்கள பார்க்குறப்போ அதை மறந்து எப்படி இருக்க, அந்த விஷயத்த பற்றி பேசாமல் எப்படி இருக்க, என்ன பண்ணுற லைஃப்பில் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிட்டு போகிறது, அது ஒரு வகையாக மன்னிக்கிறது தான். அது வந்து டைம் ஹீல்ஸ்ன்னு சொல்கிறது, அதுவும் ஒரு வகையான மன்னிப்பு. நீங்கள் வந்து எந்த எஃபர்ட்டும் போடாமல் அந்த மன்னிப்பு அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, நீங்கள் மன்னிக்க போகிறதில்ல. ஸோ ஃபர்கிவ் பண்ணுங்க. ஃபர்கிவ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு நல்லதா மற்றவங்களுக்கு நல்லதான்றதை விட நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபர்கிவ் பண்ணோன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம இந்த கிரட்ஜை ஹோல்ட் பண்ணி நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, யாருக்கும் எதுக்கும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஹாப்பி வீக்கெண்ட். அது என்ன படம்னா வந்து பறந்து போ, அந்த டைரக்டர் ராமோட படம் தான். அது வந்து செம்மையாக இருந்தது அந்த படம், ரொம்ப ஃபீல் குட் மூவி. நீங்கள் பார்த்து அப்படியே நிம்மதியாக அப்படியே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஜாலியான ஃபிலிம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்.